வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். I request Honorable Governor to kindly administer the oath of office. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக 34வது தலைமை நீதிபதியாக தற்போது ஸ்ரீராம் அவர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணத்தை தற்போது செய்து வருகிறார். குறிப்பாக மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த கங்க பூர்வலாவாய் என்ற ஸ்ரீராம் என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 34வது தலைமை நீதிபதியாக அவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு மூத்த நீதிபதியாக மகாதேவன் என்பவர் பொறுப்பு நீதிபதியாக இருந்தார். அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமனம் செய்த பிறகு கிருஷ்ணகுமார் உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். கடந்த ஜூலை மாதம் முதல் பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் செயல்பட்டு வந்த நிலையில மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியான நீதிபதி KR ஸ்ரீராம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் மூலமாக அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். எனவே அவருக்கான பதவியேற்பு பிரமாணம் தான் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பாவு, அதே போல முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த KR ஸ்ரீராமை பொறுத்தவரை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இவருடைய முழு பெயரே கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் என்று இருக்கிறது. இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மை, கணக்கியல் மற்றும் LLB ஆகியவற்றில் BCom பட்டத்தை அவர் முடித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் கல்லூரியில் சேர்ந்து LLM கடல் சார்ந்த சட்டப்படிப்பு, அதே போல முதுகலை பட்டம் அதில் பெற்றிருக்கிறார். பின்னர் கடந்த 1986ஆம் ஆண்டுதான் ஜூலை 3ஆம் தேதி மகாராஷ்டிரா பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் KR ஸ்ரீராம் வழக்கறிஞராக 1997ஆம் ஆண்டு முதல் கப்பல் மற்றும் சர்வதேச வர்த்தக சட்டங்களில் ஒரு தனி நிபுணத்துவத்துடன் வணிக விவகாரங்களை கையாண்டு வந்திருக்கிறார். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய வழக்குகள் அனைத்தையும் அவர் மிகவும் ஒரு சிறப்புக்குரிய வகையில் அவர் கையாண்டு இருப்பதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக துறைமுக சட்டங்கள், அதே போன்ற சுங்க சட்டம், மோட்டார் வாகன சட்டம், கடல் காப்பீடு, நிறுவன சட்டம் உள்ளிட்டவற்றினுடைய அவர் கையாளக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2013ஆம் ஆண்டுதான் ஜூன் 21ஆம் தேதி மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் 3 ஆண்டுகளில் 2016ஆம் ஆண்டே உயர்நீதிமன்றத்தினுடைய, அதாவது மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 34வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு புதிய முழு நேர தலைமை நீதிபதி நியமனம் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கான பதவியேற்பினை ஆளுநர் RN ரவி தற்போது செய்து வைத்திருக்கின்றார். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.